இந்த ரவுடி வந்து குத்துறான். அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா சத்தம் வருது, அவங்களுக்கு வாய்ஸ் வர ஆரம்பிச்சிருது. கஸ்தூரிக்கு என்னங்க அப்படின்னு பயங்கரமா சத்தம் போடுறாங்க. அதுக்குள்ள சந்திரசேகர் என்ன பண்றாருன்னா அந்த வீல் சேரை அங்க இருக்க வார்ட் பாய் கிட்ட எடுத்துட்டு வர சொல்லிட்டு வரதுக்குள்ள என்னங்க அப்படின்னு சவுண்ட் கேட்கும்போது ஓடி வர்றாரு. ஓடி வரும்போதே கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த காருக்குள்ள இருந்து இந்த ரவுடி எழுந்திருச்சு போறான். போறப்பயே சந்திரசேகர் வரத பாத்துறான். உடனே என்ன பண்றான்னா கழுத்துல இருந்த செயினை எடுத்துக்கிட்டு செயின் பறிக்கிறத இப்படி கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக காமிக்கிறதுக்காக செயினை பறிச்சுட்டு அங்க இருந்து ஓடுறான். இவங்களும் ஓடி வந்து அம்மு அம்மு அப்படின்னு கூப்பிடுறாங்க. வயிற்றுல கத்தி குத்து பட்டுக்கிறத பார்த்துட்டு உடனே ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. டாக்டரும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மண்டபத்துல என்ன ஒருத்தரையும் காணாமே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கஸ்தூரி வல்லைன்னு அழுதுட்டு இருக்காங்க. அன்பரசி எல்லாரும் ஆறுதல் சொல்றாங்க. விஸ்வாவை பார்த்து பத்மா சொல்றாங்க, விஸ்வா கிளம்ப லேட் ஆச்சு அப்படிங்கிறாங்க. அவ அழுதுட்டு இருக்கா, விட்டுட்டு வர முடியுமாமா அப்படின்னு சொல்றாங்க. விஸ்வா என்னடா பண்றது அப்படின்னு செம்ம கடுப்புல தான் இருக்காங்க. பத்மாவும் பாட்டி சொல்றாங்க, அதான் வந்துருவாங்கன்னு சொல்றல, நீ முதல்ல வா அன்பரசி அப்படின்னு சொல்லி அன்பரசி கூட்டிட்டு போறாங்க. அங்க சிவகாமியும் இருக்காங்க. சிவகாமி சொல்றாங்க, நான் அன்பரசி தூங்க வச்சுக்கிறேன், நீ போப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்றாங்க. சரி வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கரெக்டா அங்க வசந்த் வர்றாரு. ஏன் வசந்த் எங்கடா போனா? இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருந்தேன்னா. ஆமா அண்ணி எங்கடா? அண்ணியா? அது ஏதோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க வீட்டுக்கு போனா. அம்மா அம்மா தான் எடுக்க சொன்னாங்க, அம்மா தான் எடுக்க சொன்னாங்க. ஏமா அப்படின்னு ஏதோ திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க பத்மா. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி பத்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அடுத்தது விஸ்வா வந்து அவங்க ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அன்பரசி வர்றாங்க. ஏய் அன்பரசி நீ என்ன இங்க? சார் நீங்க தானே மெசேஜ் பண்ணி வர சொன்னீங்க சார். ஏய் அன்பரசி உன்னை பாக்கணும்னா நான் எதுக்கு அன்பரசி மெசேஜ் பண்ண போறேன்? நான் உனக்கு போனே பண்ணிடுவேன்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யாரு மெசேஜ் பண்ணது அப்படின்னு பாத்துட்டு இருந்தா பாருங்க, மெசேஜ் உடனே நீங்க பாக்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்கீங்க பாருங்க சார் அப்படிங்கிறாங்க. அப்ப கரெக்டா அங்க சூர்யா வர்றாரு. ஏய் இங்க என்ன அன்பரசி பண்ணிட்டு இருக்க? மாப்பிள்ளை ரூம்ல பொண்ணு ரொமான்ஸ் பண்ணவா? சரி 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 அப்படிங்கிறாங்க. ஐயோ அண்ணா அதெல்லாம் இல்ல, இப்படி மெசேஜ் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது மெசேஜ் தானே பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற? ஆமாண்டா விஸ்வா, ஆமா நான் உன் ஃப்ரெண்டு தானே, என்னை பத்தி அன்பரசி கிட்ட ஏதாச்சும் சொல்லிருக்கியா? நீ ஏதாச்சும் ஒரு தேங்க்ஸ் சொன்னியா, இல்ல அன்பரசி தான் ஏதாச்சும் ஒரு தேங்க்ஸ் சொன்னாங்களா? அண்ணா இல்லண்ணா, சாரிண்ணா, அப்போ நடந்த இதுல உங்களுக்கு சொல்லாம விட்டுட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அதுவும் அந்த வெல்கம் கேர்ள் இருக்காங்கல்ல, அவங்க பிரச்சனை தீர்த்து ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அப்படிங்கிறாங்க. அம்மா நான் சும்மா நம்ம வீட்டு கல்யாணம் ஆயிடுச்சே, சரி என்ன நடக்குதுன்னு அங்க பாக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஹேக் பண்ண கேமராவை, சிசிடிவி கேமராவை, கடைசியில இந்த பிரச்சனை மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி உங்க ரொமான்ஸை நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. சூர்யா ஐயோ அண்ணா இருங்க இருங்க, நான் முதல்ல கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம அன்பரசி கிளம்புறாங்க. டே பொண்ணை விட்டுறக்கூடாதுடா, பத்திரமா காலம் முழுக்க காப்பாத்தணும், நீ காப்பாத்துவ, நீ கைவிட மாட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சிரிச்சுட்டு அங்க இருந்து போறாரு. அதுக்கப்புறம் மங்கா, அனன்யா, சிவகாமி 3 பேத்தையும் காமிக்கிறாங்க. ரூபா எங்கம்மா? அவ இப்பதாண்டி போனா. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் பகுது. ரூபா மங்கா 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே ஒரு போன் கால் வருது. யாருன்னா அந்த கஸ்தூரியை போட்டு தள்ளலாம் பாத்தீங்களா, அவன் தான் கால் பண்றான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரூபா கேக்குறாங்க. சம்பவம் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்றாங்க. நான் வேற பக்கம் போய் ஆந்திரா பக்கம் ஒளிய போறோம், 1 வாரத்துக்கு வரமாட்டோம், நீயும் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரு. அப்புறம் இன்னொரு விஷயம், சரண்டர் ஆகன்னு சொன்னால ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால இப்ப யாரும் சரண்டர் ஆகல, மத்த வேலையெல்லாம் சங்கரான பாத்துக்கும், நீங்க எது கிளம்பிடு அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு போனை வச்சிடறாங்க. என்னாச்சு, அவன் என்ன சொன்னா அப்படின்னு கேக்குறாங்க. மங்கா கஸ்தூரிய போட்டு தலையாச்சு அப்படின்னு அவ்வளவு சந்தோஷம் மங்காக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூபா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த கதை எல்லாத்தையும் சொல்றாங்க மங்கா. இதை கேட்டோடனே அனன்யாக்கு பயங்கர சந்தோஷம். ஆனா இதை கேட்டுட்டு சிவகாமி ஏதோ ஒரு அவங்களுக்கு என்னன்னு தெரியல, ஒரு இனம் புரியாத ஒரு கவலை மாதிரி இருக்கு. அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே நின்னுட்டு இருக்காங்க. அனன்யாவும் மங்காவும் தான் பேசிட்டு இருக்காங்க. இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆமா பாட்டி, அந்த கௌசல்யாவோட விஷயம் என்னாச்சு? கௌசல்யா தானா, அவளும் போட்டு தள்ளிட்டானாமா அந்த வசந்த், போட்டு தள்ளிட்டு அதை அசால்ட்டா சொல்லிட்டு போறான். இந்த வசந்த் என்ன ஆளுனே நமக்கு தெரியல சாமி. அப்புறம் இன்னொரு விஷயம், கௌசல்யா விஷயம் இப்போதைக்கு தெரியாது, ஆனா கஸ்தூரி விஷயம் வேணா தெரியும் அப்படிங்கிற விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி திரும்பி பாக்குறாங்க. ஏதோ ஒரு யோசனையில இருக்காங்க. சிவகாமி, மா என்னம்மா இப்படி இருக்க? சிவகாமி ஏன் இப்படி யோசனை இருக்க? அட விடு அனன்யா, ஏன்னா நமக்கே இந்த விஷயத்துக்கு சந்தோஷத்துல ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு, இடம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கு, அதனாலதான் சிவகாமி இப்படி இருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிவகாமி அப்படிங்கிறாங்க. சொல்லுமா அப்படிங்கிறாங்க. என்னடி? இல்லம்மா சும்மா யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ பாட்டி கல்யாணம் நின்றுல அப்படின்னு கேக்குறாங்க. அனன்யா, ஆமாடி கல்யாணம் நின்று போயிரு, கவலைய விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மங்கா அன்பரசி அவங்க ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. பாட்டி வர்றாங்க. ஏமா இப்படி அழுதுட்டே இருக்க? இல்ல பாட்டி, ஒரு என்னன்னே தெரியல, எனக்கு அழுகலைக்கா வந்துட்டு இருக்கு, அப்பா அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க வந்துருவாங்கம்மா, ஆனா
கஸ்தூரிக்கு தான் அப்படின்னு. என்ன பாட்டி என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்ப பதறி போய் கேக்குறாங்க. அது ஒண்ணு இல்லம்மா, அவளுக்கு காய்ச்சலாமா, உடம்பு சரியில்லை, அதான் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அப்பாவுக்கு கால் பண்றேன்ட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்றாங்க. இங்க கஸ்தூரிக்கு ட்ரீட்மெண்ட் பயங்கர ஜரூரா போயிட்டு இருக்கு. சந்திரசேகர் ரொம்ப ஃபீல் பண்ணி வேற அழுதுட்டு இருக்காரு. அப்ப வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வர்றாரு. அவர் ஒரு எஃப்ஐஆர் காப்பி எடுத்துட்டு வந்திருக்காரு. பேசிட்டு இருக்கும் போதே போன் கால் வருது. என் பொண்ணுதான் கால் பண்றா, ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமா அப்படிங்கிறாங்க. அப்பா எங்க இருக்கீங்க, பாட்டி எல்லா விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்னு. பாட்டி சொல்லிட்டாங்களா, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. என்னாச்சுப்பா? அது ஒண்ணு இல்லம்மா, அவ கல்யாண வேலையில அங்கே இங்கேன்னு அலைஞ்சுக்கிட்டே உடம்ப பார்க்காம விட்டுட்டாமா, அதனாலதான் கொஞ்சம் டயர்டா இருக்கான்னு சொன்னா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கம்மா, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, ஒண்ணு இல்ல டாக்டர் தான் பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண் தொடச்சுக்கிறாங்க. அப்பா நீங்க முதல்ல அம்மாட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அன்பரசி அப்படியே பயங்கரமா அழுகிறாரு. கண்ணை தொடச்சிட்டு இவகிட்ட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லம்மா இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, அவ டயர்டா இருக்கனால கொஞ்சம் தூங்கட்டும்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, நான் தாமா அவ கொஞ்சம் தூங்கி எழுந்திருக்கட்டும்னு சொல்லிட்டு தூங்க சொன்னம்மா அப்படின்னு சொல்றாங்க. சந்திரசேகர் பிளீஸ்பா அம்மாட்ட கொடுங்களேன் அப்படிங்கிறாங்க. இல்லம்மா நான் தாமா இப்பதான் தூங்க வச்சுட்டு வர்றேம்மா, அதனாலதாம்மா சொல்றேன், நாங்க வந்துருவோம், மணி வேற 2 மணி ஆகுது, நீ இன்னும் தூங்காம இருக்க, காலையில் நேரத்துல வேற எழுந்திருக்கணும்ல அப்படின்னு சொல்லும் போதே, சரிப்பா நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு அன்பரசி சொல்லும் போதே பாட்டி சொல்றாங்க, அன்பரசி போனை கூட நான் அவங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பா பாட்டி பேசுறாங்களாமா, கொடுக்குறேன் அப்படின்னு போனை கொடுக்குறாங்க அன்பரசி. பாட்டி டே சந்திர எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா இருக்குமா, இப்ப தூங்கிட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க. சந்திரசேகர் இவ வேற அழுதுகிட்டே இருக்கா, அழுகாத அழுகாதன்னு சொன்னா இனம் புரியாத ஒரு அழுகையா வந்துகிட்டே இருக்கு பாட்டி அப்படின்னு சொல்றா. என்னடா பண்றது, சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து சந்திரசேகர் நினைச்சிட்டு இருக்காரு, கஸ்தூரிக்கு ஒண்ணுன்னா அன்பரசிக்கு கண்டிப்பா அந்த எண்ணம் வரத்தான் செய்யும், இந்த கஸ்தூரிய அன்பரசிக்காகனாச்சும் உயிரோட கொண்டு வாங்க கடவுளே அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறாங்க. சந்திரசேகர் இதோட இந்த எபிசோட் முடியுது.